எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம்ல, எழில் முதல்வன் எழுதிய உரைநடையின் அணிநலன்கள் அப்படின்ற லெசன் ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அதோட நோட்ஸோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் வரிசையாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உணர்ச்சிகளை காட்ட ஏற்ற கருவி. உணர்ச்சிகளை காட்ட ஏற்ற கருவின்னு எதை சொல்கிறாங்கன்னா, உவமை கொண்ட மொழிநடை. சாதாரண மொழிநடை கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. உணர்ச்சிகளை காட்ட ஏற்ற கருவி என்னென்னா உவமை கொண்ட மொழிநடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சிகளை காட்ட ஏற்ற கருவி என்னென்னா உவமை கொண்ட மொழிநடை. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு பாடல் மணி கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவர் யாருன்னா, நான் பார்த்தசாரதி குறிஞ்சி மலர்ன்ற பாடலில் இதை எழுதியிருக்காரு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள். இது வந்து உரைநடை தான், ஆனால் இதில் வந்து ஒரு இலக்கணமும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த போல்னு வர்றதா வந்து என்னது உவமை. ஸோ உவமை நீங்கள் அணி படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. போல்னு வந்தால் உவமை அணி. இந்த உணர்ச்சிகளை காட்ட ஏற்ற கருவி உவமை கொண்ட மொழிநடைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த போல்ன்ற உவமை தான் இதில் கையாளப்பட்டிருக்கு. அதை தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதோட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தை சுற்றி 2 கம்மா இருக்கும். அந்த திருப்பரங்குன்றத்தோட அழகை பார்க்கறதுக்காண்டியே இயற்கையாக வச்ச கண்ணாடி தான் வந்து அந்த கண்மாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் உள்ள உவமை என்னன்னா, இந்த கண்ணாடிகள் வந்து கண்மாய்க்கு உவமை, அதாவது கண்மாய் வந்து இந்த கண்ணாடிகளுக்கு உவமையாக சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் உள்ள உவமை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த உவமை கொண்ட மொழிநடை தான் வந்து உணர்ச்சிகளை ஏற்ற கருவி. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. இதில் கையாளப்பட்டுள்ள உவமை வந்து கண்மாய், கண்ணாடிக்கு உவமையாக கையாளப்பட்டிருக்கு. இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா, நான் பார்த்தசாரதி குறிஞ்சி மலர்ன்ற பாடலில் எழுதியிருக்காரு. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து தண்டி அலங்காரம். தண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு கோட் மணி. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மணி தண்டி, இந்த கம்பர், அவங்க சொல்கிற அந்த வாக்கியங்கள் கூற்றுகள்லாம் வந்து எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும். உருவகத்துக்குரிய அதாவது உருவகத்துக்குரிய பொருளை தான் அவர் இதில் சொல்லியிருக்காரு. தண்டி சொல்லியிருக்காரு. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா, தண்டி சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, தற்கால இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. தற்கால இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. ஸோ உருவகத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன. முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன. ஸோ இதான் வந்து உருவகத்துக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, அண்ணாக்குரிய கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா சொன்ன கூற்றுக்கள்லாம் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று. ஸோ நெக்ஸ்ட்டு, எடுத்துக்காட்டு உவமையணினா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உவம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமையணி என்று பெயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து இலக்கணம் படிக்கும்போது எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். உவம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமையணி என்று பெயர். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதில் வந்துள்ள அணி என்னென்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. இதை வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பட் உங்களுக்கு இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதாவது திருக்குறள் கொடுத்து அதில் என்ன அணி வந்திருக்கு, அதில் உள்ள இலக்கண குறிப்பு, மோனை எதுகை, இதெல்லாம் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு புக்கிலே வந்திருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதில் பயின்று வந்துள்ள அணி என்னென்னா எடுத்துக்காட்டு உவமை அணி.
ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடுத்துக்காட்டு உவமை அணியை வந்து உரைநடையில் பயன்படுத்துவதற்கு பெயர் என்ன? ஸோ எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதற்கு என்ன பெயர்னா இணை ஒப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதற்கு பெயர் என்னன்னா அதுக்கு பெயர் வந்து இணை ஒப்பு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய நோட்ஸ் இருக்குது, அதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.